வணக்கம். மறைந்த போப் பிரான்சிஸின் இறுதி பயணம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாட்டிகனில் அதற்கான நடைமுறைகள் இந்திய நேரப்படி 1:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் முக்கியமாக அங்கு என்னென்ன நடைமுறைகள் நடக்கின்றன, அதற்கான அர்த்தங்கள் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மிக முக்கியமாக மதம் சார்ந்த பிரதிநிதியாக மட்டுமல்லாமல் ஒரு மாமனிதராகவும் போற்றப்படுகிறார் போப் பிரான்சிஸ். ஏன் அப்படி அவர் போற்றப்படுகிறார் என்பதற்கான காரணங்களையும் நாம் அறிய வேண்டியிருக்கிறது. இது சார்ந்த பல தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக இணைந்திருக்கின்றனர். அருட்தந்தை திரு ராஜ் அவர்கள் நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இது சார்ந்த பல விஷயங்கள் நாம் அவரோடு பேசி தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். திரு போப் பிரான்சிஸை பொறுத்த வரைக்கும் அவர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, மதம் சார்ந்த ஒருவராக மட்டுமல்லாமல் எல்லா மதத்தினராலும் போற்றப்படக்கூடிய ஒருவராக பார்க்கப்படுகிறார். எதனால்? நீங்கள் அதை ரொம்ப சரியாக சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அவருடைய அவர் திருத்தந்தையாக இருந்த அந்த ஆண்டுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அவர் ஏறக்குறைய ஒரு 56 உலக பயணங்கள், 60 நாடுகளுக்கு போயிருக்கிறார். அந்த நாடுகள் எங்கே போனார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் போர் நடந்து கொண்டு இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது, இல்லை ஒரு இந்தோனேஷியா, எங்கெல்லாம் மதம் சம்பந்தமான பிரச்சனைகள் நடக்குதோ, அல்லது ஐக்கிய அரபு அமீரகம், அங்கே போகிறாங்க. ஏன்னா அங்கே இஸ்லாமியரோடு ஒரு உறவு கொண்டாட வேண்டும் அப்படின்ற அந்த ஸோ இவர் சென்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மதங்களை தாண்டி, எல்லாவற்றையும் தாண்டி அவர்களை சென்று நான் அடைய வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கம். அது நீங்கள் சொன்னது மிக சரி. அவருடைய வாழ்க்கையிலையும் அதை நம்ம பார்க்குறோம். அது ஏன் இந்த கேள்வி எனக்கு வந்தது அப்படின்னா, இந்த இறுதி பயணத்தை எந்தெந்த நாடுகளை சேர்ந்தவர்கள்லாம் அதில் போய் பங்கேற்கிறாங்க அப்படின்ற அந்த பட்டியலை பார்க்கும்போது எல்லா மதம், அரபிய நாடுகளை சேர்ந்தவர்களும் கூட அதில் பங்கேற்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக போர் நடக்கக்கூடிய இருதரப்பு நாடுகளும் இந்த இறுதி பயணத்தில் பங்கேற்கிறாங்க. ஸோ அந்த போர் நடக்கக்கூடிய நாடுகளில் அந்த அமைதிக்கான பங்கும் இவருக்கு இருந்ததா? மிக முக்கிய பங்கு அவர் வைத்திருக்கிறார், அப்படி தான் சொல்லணும். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னது போல், அவர் சென்ற நாடுகளையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் போர் நடந்து கொண்டிருந்ததோ அதே சமயத்தில் எதற்குமே அஞ்சாமல், எது சரியோ எது நீதியோ அதை அவர் பேசிவிட்டு வருவார். அது இன்னும் இப்போ இன்றைக்கு கூட நான் பார்த்தேன், உக்ரைன்லேருந்து அந்த அதிபர் வரும்பொழுது அவ்வளவு கைத்தட்டல். அது காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைனுக்காக இவர் ஜெபித்த தருணங்கள், உக்ரைனுக்காக இவர் பேசிய தருணங்கள் மிக மிக அதிகம். பல இடங்களிலிருந்து எதிர்ப்புகள் வந்தாலும் அவருக்கென்று ஒரு நிலைப்பாடை எடுத்திருந்தார். அது உலக அமைதி, மக்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எங்கும் போர் நடந்துவிடவே கூடாது என்பதில் இவர் தெள்ள தெளிவாக இருந்தார். உக்ரைன் சொன்னீங்க, பாலஸ்தீனத்திலிருந்தும் ஒரு பிரதிநிதி இறுதி பயணத்தில் பங்கேற்கிறதுக்காக போயிருக்கார். ஸோ அங்கே அவருடைய பங்கு, பாலஸ்தீனத்தில் அங்கே போர் நடக்கக்கூடாது என்ற வலியுறுத்தலையும் அவர் ஈடுபட்டிருந்தாரா? அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பேசலாம். அங்கே இருந்த குருமார்களுக்கு இவர் தினமும் அங்கே ஒரு தொலைபேசியில் அழைத்து பேசி கொண்டு இருப்பார். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, அதை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஹி வாண்டட் டு பி இன்ஃபார்ம்ட். அப்போது அது எந்த சூழலில் அப்படி வரும்னா, எப்போல்லாம் அவருக்கு ஒரு மன அமைதி இல்லாமல் தான் இருந்திருக்கிறார். அங்கே நடந்த போரின் சமயத்தில் ரொம்ப மன அமைதி இல்லாமல், ஒருவேளை நான் தனிப்பட்ட விதத்தில் நினைக்கிறது என்னென்னா, அவருடைய உடல்நல குறைவு ரொம்ப வேகமாக குறைவதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக கூட இருந்திருக்குமோ. ஏன்னா அவருடைய நினைவுகள் எல்லாம் அதுதான், சிந்தனை எல்லாம் அதுதான், எங்குமே மக்கள் துன்பப்படக்கூடாது. அதை நீங்கள் இன்னொரு விஷயத்துலேருந்தும் அதை நம்ம எடுத்து பேசலாம். எப்பொழுதெல்லாம் மைக்ரன்ஸ் வரும்பொழுதெல்லாம் இவர் தனது குரலை கொடுத்திருப்பார். அவர்களை அரவணைக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களோடு இருக்க வேண்டும், அவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்று பல தருணங்களில், எப்பொழுதெல்லாம் போர் நடந்து கொண்டிருந்ததோ, எப்பொழுதெல்லாம் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருந்தார்களோ அந்த தருணத்தில் அவர் அதை பேசியிருப்பார். அவர் இருந்த இந்த பொசிஷன்னால
இந்த மாதிரியான எண்ணம், உலகம் முழுக்க அமைதி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்ததா, அல்லது இந்த எண்ணத்தோடு தான் அவருடைய வாழ்க்கை பயணமே இருந்ததா? அதன் காரணமாக தான் இந்த பொசிஷனுக்கு அவர் வந்தார் அப்படின்னு பார்க்கணுமா? இது ஒரு நல்ல கேள்வி. அவருடைய வாழ்க்கையில் அவர் ஏற்கனவே நமக்கு தெரியும், அவர் அர்ஜென்டினாவில் அங்கே தான் பிறந்தார், அங்கே தான் குருவானார், அங்கே தான் அவர் பிஷப் ஆகிறாரு. அதுக்கு பிறகு பேராயர் ஆகிறார் போனஸ் ஐரஸ் அப்படின்ற அந்த ஒரு நகரத்தில். அந்த காலகட்டம் 1970லேருந்து 80 நீங்கள் அர்ஜென்டினாவில் பார்த்தீங்கன்னா அது இராணுவ ஆட்சி. அந்த இராணுவ ஆட்சி சமயத்தில் அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, நிறைய குருக்கள், நிறைய சகோதரிகள், நிறைய கத்தோலிக்க மதத்து சாதாரண மக்கள் நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க, நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள். இப்படி அவர் ஒரு வார் ஜோனில் ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். அது வழியாக கூட அவர் மேலே ஒரு குற்றம் இருக்கும். அதாவது இவர் ஒரு பேராயராக இருந்து அமைதி காத்து விட்டார் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சமயத்தில் அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் இவங்கெல்லாம் கூட சொன்னாங்க. அதை ஒரு மன சுமையாகவே அவர் சுமந்தார். ஆனால் அவர் ஒரு கட்டத்தில் அதை பற்றி சொல்லும்பொழுது சொல்லுவார், நான் அமைதியாக இருந்துதான் எனது சகோதர சகோதரிகளை காப்பாற்ற முடிந்தது அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு பெரிய மன சுமையை அவர் சுமந்தார். அப்போது அவருக்கு இந்த வார் அப்படின்றது ஒரு புதிய விஷயம் கிடையாது. இன்னும் முன்னாடி தள்ளி போனோம்னா அவர் அவரே ஒரு மைக்ரண்ட் தானே. ஒரு நாட்டிலிருந்து குடியேறிய ஒரு குடும்பம், அது இத்தாலியிலிருந்து. எந்த சூழலில் அவர்களும் உலகப்போர் அந்த ஒரு சூழலில் தான் இவங்கெல்லாம் நாடு கடந்து போகிறாங்க. அப்போது இவருடைய குடும்ப சூழ்நிலை என்னவாக இருந்திருக்கும்? ஏன் இந்த ஒரு ஒரு போர் என்பது எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தினுடைய ஒரு இடத்தையே மாற்றி அமைச்சு அதனுடைய வலி இது எல்லாத்தையுமே அவர் புரிஞ்சிருந்தார். அதுதான் அதனுடைய முக்கிய காரணம். அது அவருக்குள்ளேயே அப்படியே வந்தது தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு போப் ஆனது எப்படி, அந்த பயணம் அது வழக்கமாக எப்படி அந்த ஒரு இடம் என்பது வழங்கப்படும்? போப் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர் பேராயராக இருந்தார், கார்டினலாக இருக்கிறாரு. அவரும் அந்த எப்படி இதற்கு முன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த போப், அந்த திருத்தந்தையினுடைய அந்த எலெக்ஷனுக்கு இவரும் வரார். இதற்கு முன்னாடியும் வந்திருக்கின்றார். இரண்டாவதாக போப் பெனடிக்ட் அவர் தேர்வாகும் பொழுதும் இவர் அங்கே இருந்திருக்கின்றார். ஆனால் பிறகு சொல்கிறார்கள், இதெல்லாம் நாம் கேள்விப்படுவது உண்மையான விஷயம் என்னவென்று யாருக்கும் தெரியாது, இவருக்கும் அங்கே ஓட்டெல்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போது இவருடைய சிந்தனைகள் ஏறக்குறைய திருச்சபையில் ஏற்கனவே பரவி இருந்திருக்குது அப்படின்றது தான். ஸோ ஒரு ஃபமிலியர் ஃபேஸ். அப்போது போப் பெனடிக்ட் இறந்த பிறகு இந்த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் இவங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது நிச்சயமாக இவர் ஒரு பிரபலமான ஒருவராக தான் இருந்திருப்பார். ஏன்னா அர்ஜென்டினாவிலேருந்து வர்றாரு, ப்ளஸ் இது வரைக்கும் அந்த லாட்டின் அமெரிக்கன் ரீஜன் அல்லது சவுத் அமெரிக்காவிலேருந்து யாருமே ஒரு திருத்தந்தையாக வந்தது கிடையாது. ஸோ இது போன்ற சூழலில் அங்கே ஒரு திருத்தந்தை வருகிறார் என்று சொல்வதே இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் அப்போ இருந்திருக்கும். அதற்கு மிகவும் தகுதியான ஒருவர் என்பதை இப்பொழுது அவர் இந்த ஆண்டு காலங்களிலே நிரூபித்திருக்கிறார். இவர் எப்படி அமைதிக்கான ஒரு அடிப்படையாக இருந்திருக்கார், அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் அப்படின்றத பேசணும். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கார்? His power came from God. ஏன்னா அவருடைய அந்த பக்தி, இப்போ நீங்கள் அவருடைய ரூமில் கடைசியாக இவங்க என்ன பார்க்குறாங்க, ஒரு பைபிள், ஒரு ரோசரி, அது இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான். ஸோ ஹிஸ் பவர் வாஸ் ஃப்ரம் ப்ரேயர். அவருடைய ஜபத்திலிருந்து வந்த ஒரு பவராக தான் நம்ம பார்க்குறோமே வழியே இந்த உலகம் பேசுகின்ற பவரை பற்றி அவருக்கு எந்த விதமான ஒரு மதிப்பும் அதில் இல்லை. ஒரு நல்ல விஷயம், அவர் இறந்த அந்த தருவாயில் ஒரு 11 கடிதங்கள் எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க.
எல்லாமே வந்து ஒரு நீட்லி அரேஞ்ச். அதில் வந்து கடைசியாக ரெட் சீல்லாம் இருந்திருக்குது. ஒரு கடிதம் வந்து அது நிறைய விஷயங்கள், அந்த கடிதங்கள் வந்து அவருடைய தங்கைக்கு தான் அவர் நிறைய எழுதியிருக்கிறார். நிறைய நல்ல விஷயங்கள். ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்கிறது. அதனால தான் நான் சொல்கிறேன். அவருடைய நெவியூ ஒருத்தருக்கு அதில் ஒரு கடிதம் இருக்கிறது. அந்த கடிதம் என்ன அப்படின்னா, அந்த கடிதத்தில் ஒரு வார்த்தை, எப்பொழுதெல்லாம் நீதியை பற்றி பேசப்படுகிறதோ அங்கே நீ அமைதி காத்து விடாதே. ஒரு குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கடிதம். ஆனால் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அது ஆக்சுவலாக வந்து ஒரு தனிப்பட்ட கடிதத்தினுடைய அந்த வரிகள் வந்து இன்னைக்கு சவுத் அமெரிக்காவில் ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. அதுதான் அவருடைய சிந்தனையாக இருந்திருக்கிறது. அப்போது இதை வந்து அவருடைய குடும்பத்திலிருந்தே அவர் வந்து வந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய. ஸோ அதனால தான் வந்து குடும்பத்தில் உள்ளவர்கள்ட்ட அவ்வளவு அன்னோன்யமாக அவரால் வந்து அமைதியை பற்றியும் மன்னிப்பை பற்றியும் பேச முடியும். இப்போ நான் பவர்ஃபுல் இந்த சென்ஸ் நான் எதை கேட்குறேன்னா, இப்போ உலக தலைவர்களுடனான அவருடைய உறவு, இவருடைய பேச்சுக்கு அல்லது ஒரு ரெக்வஸ்ட், ஒரு கோரிக்கை அவர் வைக்கிறார், ஒரு அமைதி காக்க வேண்டும், போரை தவிர்க்க வேண்டும் போன்ற இந்த விஷயங்களெல்லாம் அவர் சொல்கிறார் அப்படின்னா, அதை கேட்டுக்கக்கூடிய ஒரு உறவு என்பது உலக தலைவர்களோட எந்த அளவுக்கு அவருக்கு இருந்தது? அது மிக அதிகமாகவே இருந்தது. ஏன்னா இஸ் ஒன் ஆஃப் த அட்மையர்ட் போப்ஸ். அதுவும் நம்ம காலகட்டத்தில். அதற்கு ஒரு காரணம் என்னன்னா, இவர் வந்து ஒரு பொதுத்தன்மை உள்ளவர் அப்படின்றதில் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தார். எல்லாருக்குமே அதாவது அஃப்கோர்ஸ் வலியவர்களுக்காக அவர் பேசுவார் அப்படின்றத தாண்டி எல்லாரிடமும் ஒரு மரியாதையோடையும் என்ன தேவையோ என்ன சொல்ல வேண்டுமோ அதை ஒரு நேர்முகத்தன்மையோடு சொல்லிவிடுவார் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் எல்லாரிடத்துலையுமே இருந்தது. அடுத்தது வந்து ஒரு வேட்டிக்கன் அப்படின்னும் பொழுது அது உலகளாவிய ஒரு மையம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா நாடுகளிலும் கத்தோலிக்கர் இருக்கிறார்கள். ஒரு 1.2 பில்லியன் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண எண்ணிக்கை கிடையாது. அப்படிப்பட்ட எண்ணிக்கை கொண்ட ஒரு தலைவர் அப்படின்னும் பொழுது அந்த தலைவர் அப்படின்றவர் என்னதான் ஒரு எளிமையாக, என்னதான் ஒரு இயேசுவினுடைய வழியிலே அந்த பாதையில் அப்படியெல்லாம் வந்திருந்தால் கூட இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு மையமாக அவர் இருக்கின்றார் அப்படின்ற அந்த ஒரு கருத்தை வைக்கும் பொழுது அதில் ஒரு இயற்கையாகவே அந்த மரியாதை, அந்த ஒரு அசெண்டன்சின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வரும்ன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போ முன்பு இருந்த போப்களோட ஒப்பிடும்போது இவர் எந்த வகையில் வித்தியாசப்படுகிறார்? எந்தெந்த வகையிலெல்லாம் வித்தியாசப்படுகிறார்? ரொம்ப வித்தியாசப்படுகிறாருன்னு தான் சொல்லணும். நம்ம இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் கூட அதை பற்றி நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இவர் வந்து 266வது போப். வித்தியாசம் அப்படின்றத விட நான் இந்த வித்தியாசத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, திரும்பவும் நான் அந்த கடிதங்களுக்கு தான் போகிறேன். ஏன்னா இந்த நாட்களில் அந்த கடிதங்கள் பேசப்பட வேண்டும் அப்படின்றது என்னுடைய ஆவல். அந்த கடிதங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தங்கைக்கு எழுதிய கடிதங்கள் கூட இவர் வந்து அதில் மன்னிப்பு கேட்பார். எதுக்காக மன்னிப்பு கேட்குறாருன்னா, அம்மாவுடைய பல நினைவு நாட்களில் நான் வீட்டில் இல்லை, அதற்காக என்னை மன்னித்து கொள்ளுங்கள். நம்மளுடைய உறவினர்கள், இவருடைய அண்ணன் பிள்ளைகள், தம்பி பிள்ளைகள், தங்கையின் பிள்ளைகள், இவருடைய திருமணத்திற்கெல்லாம் நான் அங்கே இல்லாமல் போய்விட்டேன், அதற்காக மன்னிப்பு கேட்கின்றேன் அப்படின்னு ஒரு குடும்பத்திற்கு எப்படி வந்து கடிதம் எழுத முடியுமோ அந்த மாதிரி ஒரு டவுன் டு எர்த் லெவலில் அவர் வந்து தான் எங்கிருந்து வந்தாரோ அதை மறக்கலைன்றதுக்கு இந்த கடிதங்கள் வந்து இன்றைக்கி மிக பிரபலமாக பேசப்படும். ஒரு கடிதம் கூட இன்றைக்கு அந்த ஃபியூனரல் முடியும் போது அதில் படிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவங்க தங்கைக்கு எழுதின ஒரு கடிதம். ஸோ இந்த மாதிரி அவர் எப்பெல்லாம் அவருக்கு வந்து சந்தேகங்கள், வாழ்க்கை இப்படி தான் வாழணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதெல்லாம்
அவர் தன்னுடைய குடும்பத்தை நினைத்து கொண்டார் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயம் அங்கே இருக்குது. அதனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவருக்கு அங்கிருந்து நிறைய மதிப்பீடுகள் வந்திருக்கும், அந்த குடும்பத்திலிருந்து இவர் நிறைய மதிப்பீடுகளை எடுத்திருக்கின்றார் அப்படின்றது தெளிவாக தெரிகின்றது. ப்ளஸ் அவர் அங்கேருந்து வர்ற அந்த ஒரு நாடு அர்ஜென்டினா, அதுவும் இவர் இஸ் த போப் ஆஃப் த புவர் அப்படின்றதே அவருக்கு அந்த அர்ஜென்டினாவுடைய அந்த நம்ம பவேலாஸ், இந்த ஸ்லம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கெல்லாம் இவர் ஒரு புழுதி படைத்த ஒரு ஷூஸ் அது கூட தான் அங்கெல்லாம் போயிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். ஸோ இவருக்கு பேசிக்காகவே அந்த ஏழைகள் மீது கருணை, இஸ் த போப் ஆஃப் மர்சி. இவருக்கு கருணை 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 இதுதான் அவர் போதித்த. அதுலேயே இவர் ரொம்ப தன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டார். அடுத்ததான் நீங்கள் கேட்ட கேள்வி உலக சுற்றுச்சூழல். இது இதுக்கு முன்னாடி இருந்த போப்பெல்லாம் அவங்க பேசலன்னு இல்லை, ஆனால் இவருடைய அளவுக்கு இது எவ்வளவு முக்கியம். இந்த உலகம் நமக்கு இதுதான் நம்ம குடும்பம், திஸ் இஸ் அவர் ஹோம். இதை காப்பாற்றக்கூடியது நாம் கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய சூழலில் இவர் என்ன பண்ணுவார், சில கண்டனங்களை கூட தெரிவிப்பார். யாரெல்லாம் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்காமல் ஒரு பாதிப்புக்கு வழிவகுக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டனங்களையும், இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படை வழிமுறைகளையும் கொடுத்திருக்கக்கூடியது. இப்படி நிறைய விதத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்னைக்கே கூட நான் கேள்விப்பட்டேன், அந்த அவர் இப்போ வேட்டிக்கனில் புதைக்கலை அப்படின்றது இன்றைக்கி ஓல்டு நியூஸ் ஆகிடுச்சு. அவங்க சாந்தா இது மேரி மேஜருக்கு அங்கே போகிறாங்க இல்லையா, அதில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க அந்த க்ளோஸ் சர்க்கிளில் பிரிஸ்னர்ஸு, பெகர்ஸ், மைக்ரன்ஸ், இப்படி ரொம்ப அடிப்பட்ட மக்கள், இதுதான் அவருடைய தாரக மந்திரமாக இருந்திருக்குது. அதான் முதல்ல பெண்களுடைய கால்களை கழுவுவது அந்த புனித வியாழன் அன்னைக்கு, அல்லது ஒரு HIV AIDS பேஷண்ட்ஸோட கால்களை கழுவுவது, இதெல்லாம் ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன்.